வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கிற தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் மிட்டாய் பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளேர்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் 10 நாள் ஆனாலும் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீணாகாமல் இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் மிட்டாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இப்போல்லாம் டெசிகேட்டட் கோகோனட் போட்டு அதை செய்கிறீங்க. அப்போ அந்த தேங்காய் மிட்டாயோட அந்த வாசனை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவை நெய்யில் வறுத்து நல்லா பொலன்னு பூ மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப செவந்த விடக்கூடாது, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வறுத்து இந்த மாதிரி பொலன்னு பூ மாதிரி நம்மளோட தேங்காய் வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் மிட்டாய் கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடும். இப்போ ஒரு 3/4 கப் அளவுள்ள சர்க்கரை போட்டிருக்கிறேன். இது சரியாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/3 கப் அளவுள்ள நல்லா திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஏன் தேங்காய் பால் போடுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் மிட்டாயோட அந்த வாசனை பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அதுக்கும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிருக்கிறதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி குழப்பாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாகு முறிஞ்சு திக்காக வரணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. பட் குறைஞ்ச தீயிலே வச்சு இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சர்க்கரை முறிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட தேங்காய் மிட்டாய் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து கொஞ்சம் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா உருண்டு வரணும். அந்த மாதிரி உருட்டுறப்பா தான் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம இப்போ கிளறி வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு தேங்காய் மிட்டாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஹார்டாகிடும். அதுக்கப்புறமா கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான நம்மளோட தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.